நாளைக்கு எபிசோடில் லக்ஷ்மி அவங்க அப்பாவுக்காக ட்ரெஸ் வாங்குறதுக்காக குமாரண்ணனை கூட்டிகிட்டு கடைக்கு போகிறாங்க. ட்ரெஸ்ஸு சைஸ் தெரியாததுனால வேறு வேறு சைஸில் ட்ரெஸ் வாங்கிக்கிறாங்க. பாரதி அங்கிள்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு என்ன சைஸில் இருக்குன்னு கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க லக்ஷ்மி. பாரதியோட வீட்டுக்கு இப்போ போகிறாங்க. வாசலே உட்காந்துட்ருக்குறாங்க லக்ஷ்மி. பாரதி இப்போ அங்கே வராரு. எதுக்கு லக்ஷ்மி வாசலே உட்காந்துட்ருக்குற, உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எங்கள் அப்பாவுக்காக நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரதி மாமா. என்னோடய அப்பாவை தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, இதில் எந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் பாரதி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. பாரதி வேணும்னே இருக்கிறதுலே பெரிய சைஸாக பார்த்து இதுதான் உங்கள் அப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. அடுத்ததா பாரதி கண்ணம்மாவோட வீட்டுக்கு போய் சண்டை போடுறாரு. உன்னால் லக்ஷ்மியோட அப்பா யார் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக என்னைய லக்ஷ்மிக்கு அப்பாவாக்க பார்க்காத அப்படின்னு சொல்கிறாரு. கூட நான் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ பண்ணின தப்பு ஒத்துக்கோ, நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கண்ணம்மா அது முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பாரதி கோபமாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க பாரதியோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததை பற்றி சொல்கிறாங்க. இந்த சைஸ் உங்கள் அப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. அந்த ஷர்ட் எடுத்து லக்ஷ்மி காமிக்கிறாங்க. டாக்டர் அங்கிள் ஏம்மா இவ்வளோ பெரிய ஷர்ட்டை காமிச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. வேறு ஒன்றும் இல்லை, கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சு, அதான் இவ்வளோ குண்டாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஹேமா சௌந்தர்யா கிட்டக்க சொல்கிறாங்க, நான் என்னோடய டேடிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய டேடியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா என்னோட டேடியை நல்லா பார்த்துப்பாங்களே பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட டேடியை நான் நல்லா பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னோட டேடியை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. அதை கேட்ட உடனே சௌந்தர்யாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.